Hi friends, இன்னைக்கு 25 கப் கேக் வந்து வெனிலா கப் கேக் வந்து ஆர்டர் வந்திருக்கு. இதல நான் ரெண்டு விதமா பேக் பண்ணி வச்சிருப்பேன். அது ஏன்றத நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்து முழுசா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கப் கேக் லைனர் வந்து நம்ம கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம चूஸ் பண்ணிக்கணும். இதுலயே வந்து மீடியம் அப்புறம் பெரிய சைஸ் கூட இருக்கு. எனக்கு வந்து பெரிய சைஸ்ல வேண்டாம், மீடியமா இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட சப்போஸ் கப் கேக் மோல்ட் இல்லனா இந்த மாதிரி லைனர் வாங்கி வச்சுக்கோங்க. இது ட்ரேல கூட வச்சிட்டு ஃபில் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் இது. இதுக்கு இந்த மாதிரி கப் கேக் மோல்ட் வாங்கிட்டீனா இந்த மாதிரி கப் கேக் லைனர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம வாங்கும்போதே பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் ஈஸியா இருக்கும். சப்போஸ் நீங்க பெரிய சைஸ் வாங்கிட்டீங்கன்னா பேக் பண்ணி எடுக்கும்போது ஷேப் வந்து கரெக்ட்டா இருக்காது. இப்போ ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம். அதுல வந்து நான் முட்டை சேர்த்துக்கிறேன். எப்பவுமே நீங்க முட்டையை சேர்க்கும்போது ஃப்ரெஷ்ஷான முட்டையா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி சேர்த்துக்கங்க. அப்பதான் எக் ஸ்மெல் வந்து அதிகமா இருக்காது. இப்போ 3 முட்டை அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான முட்டையா சேர்த்துக்கிறேன். இதுல வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு கேக் ஜெல். வீடியோவோட ஸ்கிரீன்லயே வந்து நான் எவ்வளவு அளவுகள்ல சேர்க்கறேன்றத சொல்றேன். வேணும்னா வந்து நோட் பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3 முட்டை சேர்த்துட்டேன். 5 கிராம் அளவுக்கு கேக் ஜெல் வந்து இதல நான் சேர்த்துக்கிறேன். இது பேக்கரி ஸ்டைல்ன்றதுனால கேக் ஜெல் கண்டிப்பா சேர்த்து தான் செய்யணும். நிறைய பேர் பேக்கரி ஸ்டைல்ல கப் கேக் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்க வேணும்னா இத நோட் பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. முட்டையை பீட் பண்ணும்போதே உப்பு வந்து சேர்த்து பீட் பண்ணீங்கன்னா எக் ஸ்மெல் வந்து இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ். இந்த 3 எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தீனாவே கண்டிப்பா வந்து எக் ஸ்மெல் இல்லாம கப் கேக் வந்து சூப்பரா இருக்கும் சாப்பிறதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு 150 கிராம் அளவுக்கு இதல வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 150 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. சர்க்கரை முழுமையா கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹை ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணீங்கனா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடும். அதுக்கு அப்புறம் ஹை ஸ்பீட்ல வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து பேக்கரி ஸ்டைல், ஹோம்மேட் ஸ்டைல் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு எந்த ரெசிபி வேணுமோ அத போய் கண்டிப்பா பார்த்து கத்துக்கங்க. ஏன்னா ரெண்டுமே நான் வந்து வீடியோல போட்டுருக்கேன். உங்களுக்கு பேக்கரி ஸ்டைல்ல தான் வேணும்னா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இருக்கு. இல்ல ஹோம்மேட் ரெசிபீஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா அதையும் வந்து செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹோம் பேக்கரா இருக்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட ரெண்டு விதமாவும் ஆர்டர் கொடுப்பாங்க. சில கஸ்டமர் வந்து கண்டிப்பா வந்து ஹோம்மேட் தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஹோம்மேட் ஸ்டைல்ல கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம். சில பேர் வந்து பேக்கரி ஸ்டைல்ல தான் வேணும், நம்ம என்னதான் அதை எடுத்து சொன்னாலும் பேக்கரி ஸ்டைல்ல தான் வேணும்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து பேக்கரி ஸ்டைல்ல செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சிட்டு நல்லா வந்து பீட் பண்ணிட்டேன். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஹை ஸ்பீட்ல வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற ரெசிபி, நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கீங்களா, அவங்கள கேக்குற ரெசிபியை தான் வந்து நான் 1 பை 1 போட்டுட்டு இருக்கேன். போன வீடியோல வந்து டோனட் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதை வந்து நான் போட்டுருக்கேன். பார்க்கலனா சப்போஸ் பார்க்காம யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து ரேட் கம்மியா இருந்தா டோனட் ரெசிபி கேக்குறாங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இத கப் கேக் வந்து இது வந்து நான் சின்ன சைஸ்ல செஞ்சிருக்கேன் இல்லையா, இதுல வந்து நான் ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய்க்கு தான் கொடுத்திருந்தேன். நம்ம பெரிய சைஸ்ல செஞ்சு கொடுக்கறனா 15 ரூபாய் கூட செஞ்சு கொடுக்கலாம். அதுவே வந்து க்ரீம் வந்து வச்சு ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு கொடுக்கறோம்னா அதுக்கு ஒரு ரேட், பட்டர் க்ரீம் வச்சு கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு ரேட் வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல வச்சு நல்லா ஒயிட்டா வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து திக்கா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதல நம்ம ஜலிச்சு வச்சிருக்க இல்லையா மைதா மாவு வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 பேட்சா சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லயே வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கங்க. கண்டிப்பா அந்த முட்டை வந்து பீட் பண்ணி வச்சிருக்க இல்லையா அதுல எல்லா பக்கத்துலயும் வந்து இந்த மைதா மாவு கலந்து வரா மாதிரி பீட் பண்ணிக்கங்க. சப்போஸ் வந்து நீங்க சரியா மிக்ஸ் பண்ணலனா கேக் பேக் பண்ணும்போது சரியா வராது. ஒரு பக்கம் ஹைட்டும் ஒரு பக்கம் ஹைட் கம்மியா இருக்கும். சப்போஸ் பேக் ஆகி வரும்போது ஹைட் வரும், அதுக்கு அப்புறம் ஹைட் வந்து கம்மியாகிடும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து கேக் ஜெல் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து எல்லா பக்கமும் சேர்ந்து கலந்து வந்தாதான் கேக் வந்து ஈவனா பேக் ஆகி வரும். இப்போ 50 கிராம் அளவுக்கு ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆயில் சேர்த்த உடனே வந்து அடியில போயிட்டு தங்கிடும். அந்த ஆயில் அடியில இருந்ததுன்னா கேக் வந்து பேக் பண்ணி எடுக்கும்போது கப் கேக் அடியில வந்து பிசுபிசுப்பா இருக்கும்.
அதனால் வந்து நல்லா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கப் கேக் லைனர் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனில் கூட எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படி எடுத்து ஊற்றும் போது சைட்லலாம் சிந்தும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் வந்து நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து பேக் ஆகி வரும். பார்க்கவே நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ஹோம்மேடாக செய்யும் போது முட்டை மட்டும் போட்டு பீட் பண்ணி செய்யும் போது நல்லா ஃபோமியாக வரும். இந்த மாதிரி க்ரீமியாக இருக்காது. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 25 கப் கேக் லைனர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்கிட்ட வந்து 12 தான் செய்ய முடியும். மீதி வந்து நான் அதுக்கப்புறம் வந்து பேட்சில் வந்து பேக் பண்ணி எடுத்துப்பேன். அது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வைக்காமல் இது மாதிரி இதில் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு தடவை ஃபில் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். இப்போ 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் போட்டு வச்சுருக்க ஓவனில் இப்போலேருந்து 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஓவனில் 10 நிமிஷத்துலேயே பேக் ஆகிடும். ஒவ்வொரு ஓவனில் 15 நிமிஷம் கூட ஆகும். நீங்கள் எவ்வளோ நேரமோ அந்த நேரம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு பேக் பண்ண வச்ச பிறகு சூப்பராக வந்து பேக் ஆகி வரும். ஒரு 12 பீஸ் வந்து க்ரீம் இல்லாமல் கேட்டிருந்தாங்க. 12ல் வந்து க்ரீம் வச்சு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஹேர் பபிள்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எடுத்து விட்டுட்டு 2 தடவை டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ண விட்டுடுங்க. பேக் பண்ணிவிட்டு நம்ம கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சுட்டு சூடாக இருக்கும் போதே லைட்டாக விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் வைக்கும் போது பார்க்க ஈவனாக அழகாக தெரியும். இல்லைனா க்ரீம் வந்து சரிஞ்சு விழுற மாதிரி பார்க்கவே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 12ல் மட்டும் நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பண்ணக்கூடாது. லைட்டாக சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். அடுத்த பேட்சும் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். மொத்தம் வந்து 25 கப் கேக் இருக்குது. ஒன்று மட்டும் நான் எனக்கு வந்து இந்த பெரிய லைனரில் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா 12, 24 தான் இருந்தது. ஒன்று மட்டும் நான் தனியாக பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக வந்து கேக்கை பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒன்றுத்தில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.